ஹாய் ஹலோ உறவுகளே, நான் தான் உங்கள் சுபத்ரா. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்னோட ஆரி ப்ளவுஸ் நான் போட்ட ஆரி ப்ளவுஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் ஆரி ப்ளவுஸு. அதுதான் என்னென்ன ஆரி ப்ளவுஸ் நான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அதை தான் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு நான் போட்ட ஆரி ப்ளவுஸ் காமிக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் போட்டிருப்பேன் நான். அதாவது எப்படின்னா பையனை வச்சுக்கிறனால ரொம்ப உட்கார முடியாது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நானே போட்ட ஆரி ப்ளவுஸ். நிறையா 2-3 வீடியோவில் இது வந்து இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட்டிருப்பேன். இதுதான் நான் நானே ஆரி போட்டு நானே ஸ்டிச் பண்ணேன். நல்லா இருக்கா பாருங்க. ப்ளவுஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் கிளாஸ் போனோம். இது ஃபஸ்ட் டைமுங்கிறனால இந்த ப்ளவுஸ் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு போடுறதுக்கு. ஆனால் வந்து நான் போட்டதுலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கரெக்டாக ஃபிட்டிங்காக சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸு. நல்லா இருக்கா? செகண்ட் ஒன் வந்து இந்த ஆரி ப்ளவுஸ். இது பாருங்க, இதான் செகண்டாக போட்டேன். இதில் வந்து ஒரு மயில் தேர்த்தா ஒரு மயில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒன் சைடு வந்து இந்த மாதிரி தெரியும், இன்னொரு சைடு வந்து சும்மா பிளைனாக. இந்த டிசைன் வந்து சூப்பராக இருந்தது. இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த டிசைன் வந்து நல்லா அது ஒரு நூல் மாதிரி உள்ளே கொடுத்துட்டு சூப்பராக பண்ணோம். இதுக்கும் ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி இது நான் ஒரு யூடியூப்ல ஒருத்தவங்க போட்டதை பார்த்து தான், அந்த டிசைன் பார்த்து தான் இது போட்டேன். இது வந்து நான் நானே இது பண்ணி என்னோட சாரீல வந்து இந்த மயில் இருக்கும். என்னோட சாரீல வந்து இந்த மயில் இருக்கும். அந்த மயிலை வந்து தனியாக டிசைன் பண்ணி அப்படி அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நான் கற்றுக்கிட்ட மேம் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு யோசித்து நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சாரியும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து எங்கள் அம்மா எடுத்தாங்க. அதாவது எப்படின்னா அம்மா கிட்ட இருந்து ஆட்டை போடுறதுன்னு பொண்ணுங்களோட வேலையே. நல்லா இருக்கிறனால நான் வாங்கிக்கிட்டேன் இந்த ப்ளவுஸு. அதாவது இந்த சாரீ வாங்கி இதில் போட்டேன். இது வந்து சும்மா கற்றுக்கிறதுக்காக, இந்த இது வந்து சும்மா கற்றுக்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு நிறைய சாரீக்கு வந்து யூஸ் ஆச்சு. நிறையா சாரீ வந்து நான் இந்த ஒரு ப்ளவுஸ் வச்சு தான் நிறையா சாரீ இது பண்ணியிருப்பேன். ஒன்று. அடுத்தது வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். நான் எல்லாமே ஒரு கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆரி ப்ளவுஸை வந்து தனியாக அந்த மாதிரி கவரில் வச்சா தான் உங்களுக்கு சீக்கிரம் வந்து கருக்காதுன்னு சொல்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடிலாம் இதை நிறைய டைம் போட்டிருக்கேன். நான் வந்து கவர்லலாம் வைக்க மாட்டேன், சும்மா தான் வச்சுருந்தேன். சரி, எதுக்கு நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணி போடுறோம், எதுக்கு நம்ம அது வேஸ்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கவர்லேயே வச்சுட்டேன். அதாவது நான் ஸ்டிச் பண்ணுறனால எனக்கு வந்து நிறைய லெஹங்கா அந்த மாதிரி கையெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தனியாக தருவாங்க. அந்த மாதிரி வந்த கவர் தான் இதெல்லாம் லெகின் வாங்குவோம்ல, அந்த லெகினோட கவரு. இதெல்லாம் வந்து சாரீ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்கள்ல, சாரீ தைக்க கொடுப்பாங்க, அதோட கவர் தான். நிறைய வந்து ஜிப் வச்ச மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ வந்து எனக்கு யோசனை இல்லை, சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டேன். இந்த மாதிரி கவரில் தான் நான் இப்போ போட்டு வச்சுருக்கேன். எதுக்கு நம்ம ஹெவியாக நம்ம கஷ்டப்பட்டு உட்காந்து நம்ம போடுறோம், அது எதுக்கு நம்ம கருத்து போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸ் தான் பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும். இதோட கழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து சாரீ வந்து க்ரீன் கலரு,
ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர்னால பாதி க்ரீனு பாதி பிங்க் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதுவும் பாருங்கள் சூப்பராக இருக்கும், தெரியுதா? நல்லாயிருக்கும். கைக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இதில் அந்த க்ரீன் கலர் த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணியிருக்கலாம். சரி ரொம்ப ஹெவியாக போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுவும் பாருங்கள் பால்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஒரு ப்ளவுஸ் தான் எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஒர்க்கு. மற்றது எல்லாமே கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இது எல்லாமே அதாவது எப்படின்னா நம்ம வெளியில் காசு கொடுத்து பண்ணுறது ஒரு இது, நம்மளே ஆரி ஒர்க் போட்டு நம்மளே ஸ்டிச் பண்ணி போட்டால் அது ஒரு தனி சுகம்தான். பாருங்கள், நானே தைச்சது நானே இது பண்ணதுன்னு சொல்லிட்டு 4 பேர்கிட்ட காமிச்சிக்கலாம்ல, நல்லா இருக்கும்ல அந்த ஃபீல். இதுவும் நல்லாயிருக்கும். நல்லா க்ரீன் கலர் சாரீ வரனால அங்கங்கே க்ரீன் கலரு கோபுரம் இது வச்சு ப்ரௌன் பீட்ஸ் வச்சு எல்லாம் பண்ணுவோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து பாரிஸில் ஒர்க் பண்ணுறனால இந்த இதெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கிட்டு வந்துடுவாங்க. எனக்கு அந்த சாரீக்கெலாம் கேட்டப்போ எனக்கு பல்காக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் தான் ஃபுல்லாக, ஏன்னா அங்கே வாங்கினது ஃபுல்லாகவே நான் ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் வெளியில் போட்டு கொடுத்துருக்கேன். அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் தான் ஆரி ப்ளவுஸ் போட்டு கொடுத்துருக்கேன். மற்ற எல்லாமே எனக்கு தான் போட்டிருக்கேன். நாங்கள் இருக்கிற ஏரியாவில் யாரும் அதிகமாக ஆரி ப்ளவுஸ் எதுவுமே போட மாட்டாங்க. அதனால் நம்ம ட்ரெஸ்ஸுக்கே நம்ம கற்றுக்கிட்டதையே நம்மளுக்கே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானே என்னோடய ப்ளவுஸ் போட்டேன். இதுலேயும் பாருங்கள் நல்லாயிருக்கும், குட்டி குட்டியாக இது பண்ணி நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதோட பிக்லாம் நான் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் நான் போஸ்ட்டாக போடுறேன். இந்த சாரீ கட்டின இதெல்லாம் ரொம்ப என்ன ரொம்ப கிட்ட வச்சிட்டேன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி வச்சா தான் நல்லா இருக்குது பார்க்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு வேலை பண்ணிட்டேங்க, தப்பு வேலை பண்ணிட்டேன். நான் ஆரி ஒர்க்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி சரி நம்ம வந்து அந்த மணிலாம் வந்து வாங்கி ஒட்டுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒட்டலாம்னு சொல்லிட்டு இந்த ப்ளவுஸுக்கு நான் ஒட்டினேன். அது என்னாச்சுன்னு பாருங்களா, இந்த இது ஃபுல்லாகவே இந்த இதுக்கு பக்கத்தில் வர இதுக்கு ஃபுல்லாகவே அதான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன். அப்படி வந்து நான் வாங்கி எல்லாமே ஒட்டினது அது பாருங்களேன், கொஞ்சம் நாள் ஆனால் எப்படி கருத்துருச்சு பாருங்கள். இந்த ப்ளவுஸ் எனக்கு போடுறதுக்கே பிடிக்கல. நான் பண்ண பெரிய தப்பு இதுதான். இந்த ப்ளவுஸையும் நான் வேஸ்ட்டு பண்ணிட்டேன். அது பேசாமல் ஆரி ஒரு கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இதை நான் போட்டிருக்கலாம். சரி, அதுதான் கொஞ்சம் ஆர்வக்கோளாறு. சீக்கிரம் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த இடம்லாம் இந்த இதெல்லாம் பாருங்களேன் எப்படி கருத்து போயிடுச்சுன்ட்டு. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஆர்வக்கோளாறு பண்ணி இந்த ப்ளவுஸை வேஸ்ட் பண்ணிட்டேன். இதோட சாரியும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து இப்போ ஒரு முந்தா நேற்றோ இந்த சண்டே வந்து நான் சாட்டர்டே வந்து நான் டி நகர் போனேன். அப்போ வந்து அந்த சாரீக்கு ப்ளவுஸ் வந்து நான் ஆரி ஒர்க் போட்ட மாதிரியே தேடினேன். அது எனக்கு கிடைக்கல. திருப்பி நான் வேறு மாதிரி வாங்கி தான் சில்க் காட்டன் வாங்கி தான் நான் ஆரி ஒர்க் போட்டு அந்த சாரியை கட்டணும். ஆக மட்டும் இந்த ப்ளவுஸை ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி போட்டு வேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஒரு ப்ளவுஸ். இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நானே யோசிச்சு போட்டது. 2 சைடு மாங்காய் வர மாதிரி. அப்புறம் வந்து இந்த இடத்துல குட்டி குட்டி ஒயிட் கலர் பால்ஸ் மாதிரி வச்சு அதை டெக்கரேஷன் பண்ணேன். இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சாரீ வந்து எல்லோ கலர், அதனால தான் அந்த எல்லோ கலரில் மாதிரி மாங்காய் போல் இது கொடுத்துருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், என்கிட்ட இவ்வளோ தான் ஆரி ப்ளவுஸ் இருக்குது. ஒன்று, இது ஒன்று, இது ரெண்டும் ஒரே கலர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இதோட சாரீ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நான் இந்த ப்ளவுஸையும் போடுவேன். இது வந்து கொஞ்சம் மேட்ச் ஆயிடுச்சு. அடுத்தது இது ஒன்று, இது ஒன்று. அந்த ஒரு ப்ளவுஸை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட மொத்தமே 4 ஆரி ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது. நான் போட்டதும் இதுதான். வெளியில் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஓகே காய்ஸ்,
பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.